நம்ம எல்லாரும் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் ரொம்பவே கேட்டிருக்கோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் யாரு, அவரோட வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது? இது ஒரு சாதாரண மனிதனோட கதை இல்ல. இது வரலாற்றையே பாதிச்ச ஒரு மனிதருடைய பயணம்னே சொல்லலாம். இயேசு பிறந்தது பாத்தீங்கன்னா கிமு 4ஆம் ஆண்டு காலத்துலதான் பிறந்தாரு. இஸ்ரேல்ல இருக்கிற பெத்லகேம் அப்படின்ற இடத்துலதான் பிறந்திருக்காரு. அந்த நேரம் ரோம பேரரசு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கு. இயேசுவோட தாயார் மரியாள் அது ஒரு சாதாரண பெண் தான். ஆனா ஒரு நாள் தேவதூதர் வந்து நீ இறைவனுடைய மகனை பெறுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. அவரோட பிறப்பு முன்னாடியே பல தீர்க்கதரிசிகள் சொல்லி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பிறந்தது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த ராத்திரி வானத்துல ஒரு விசேஷமான நட்சத்திரம் தெரிஞ்சது. சிறு வயதுல இருந்து இயேசு ரொம்பவுமே ஸ்பெஷல் தான். 12 வயதுல யூத ஆலயத்துல பெரிய பண்டிதர்களோட விவாதம் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட ஞானம் கேட்டவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. 30 வயசு வரைக்கும் கார்பெண்டரா இவர் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல போய் போதிக்க ஆரம்பிச்சாரு. அன்பே கடவுள், அன்பு இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாரு. பெரிய பெரிய கிரௌடும் இவரை பேசுறதுக்காக ரொம்பவுமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. அவர் பண்ண மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வியக்க வைக்கும். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது, ஊமைகளை பேச வச்சது, காது கேளாதவர்களுக்கு கேட்க வச்சது, இந்த மாதிரி எல்லா நோயாளிகளையுமே குணப்படுத்தது ரொம்பவுமே வியக்க வச்சது. இயேசுவோட அற்புதங்கள்ல முதல் அற்புதம் ஒரு சாதாரண திருமணத்தை நிகழ்ந்த ஒரு மகத்தான செய்தின்னு சொல்லலாம். கானா என்னும் ஊர்ல ஒரு திருமணம் நடந்திருக்கு. இயேசு அவருடைய தாயார் மரியா மற்றும் சீடர்கள் எல்லாமே அங்க கலந்திருக்காங்க. திருமண விழா முழுவதுமே மகிழ்ச்சியா இருந்திருக்கு. ஆனா ஒரு தருணத்துல திராட்சை பணம் இல்லாம போயிருக்கு. அந்த காலத்துல இது ஒரு பெரிய அவமானமா இருந்திருக்கு. விருந்தாளிகளை திருப்திப்படுத்த முடியாத குடும்பத்துக்கு இது ரொம்பவுமே மன கஷ்டத்தை கொடுக்குமா. அதை பார்த்த மரியா இயேசுவிடம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இயேசு அங்கிருந்த வேலையாட்களிடம் அங்க 6 பெரிய கல் குடங்கள் இருக்கு, அந்த குடங்கள் ஃபுல்லாமே தண்ணீரால நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நிரப்பியிருக்காங்க. பிறகு இயேசு சொல்லியிருக்காரு, அங்கிருந்து எடுத்து விருந்தினர் தலைவர் பார்வைக்கு கொண்டு போய் வைங்கன்னு. அவர்களும் அதை அங்கிருந்து எடுத்து போயிருக்காங்க. அவர்கள் எடுத்து போகும்போது தண்ணீர் முழுக்கவுமே திராட்சை பணமா மாறி இருக்கு. விருந்தினர் தலைவர் அதை பார்த்ததுமே ரொம்ப வியந்து போய் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய பயணம் மேற்கொள்ள போறார் இயேசு. அது ஒரு நபரால முடியாது. அவர் தனது வழியில சிலரை அழைச்சிருக்காரு. சாதாரண மனிதர்களை மாறிப்போன வாழ்க்கைக்குள்ள அழைக்கிறார். அவர்கள் தான் இயேசுவோட சீடர்கள். காலையில கடற்கரையில இயேசு நடந்து கொண்டிருந்திருக்காரு. அங்க சில பேர் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் பெயர் பாத்தீங்கன்னா பேதுரு மற்றும் அந்திரேயா. இயேசு அவர்களிடம் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களை மனிதர்களை மீட்கும் மீனவர்களாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவர்களும் வலைகளை உடனே அங்கேயே விட்டுட்டு அவரை பின்பற்றி இருக்காங்க. பிறகு அவர் யாக்கோவும் யோவானும் அவர்களது தந்தை ஜெபத்தையுடன் படகுல இருந்ததை பார்த்திருக்காரு. அவர்களையும் இயேசு அழைச்சிருக்காரு. அவர்களும் படகையும் தந்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி இருக்காங்க. இது ஒரு சாதாரண அழைப்பு இல்லை, இது வாழ்வையே மாற்ற போற அழைப்புன்னே சொல்லலாம். இயேசு தன்னை பின்பற்றும் அனைவரையும் தனது குடும்பமாகவே ஏற்றிருக்காரு. அவர்கள் கல்வி உள்ளவர்களும் அல்ல, புனித பரிசுத்தவர்களும் அல்ல, ஆனால் அவர்கள் மனம் திறந்தவர்கள், மனம் ஒளிர்ந்தவர்கள். அவர் அவர்களுக்கு உண்மை போதனை தான் கொடுத்திருக்காரு. அன்பும் மன்னிப்பும் மக்களுக்கு சேவையும் செய்வதுமே அவர்களோட வாழ்க்கை நோக்கமாகவே இருந்திருக்கு. இயேசு உலகில் நடத்திய அற்புதங்கள் எல்லா மனிதர்களோட நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருக்கு. பூமியில் அவன் செய்யும் செயல்கள், மனிதன் எடுக்கும் முடிவுகள், நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை மாறுபடும் மாதிரியான அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்காரு. நோயாளிகள் நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு. ஒரு முறை ஒரு கொடிய பரப்புள்ள நோய் மனிதனை பாதிப்படைய செஞ்சிருக்கு. அந்த மனிதன் இயேசு அடைந்ததும் இயேசு என்ன குணப்படுத்துங்கன்னு வருந்தி இருக்காங்க. இயேசு அதுக்கு உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயேசு அந்த மனிதன் மேல் கை வைக்க அவர் உடல் நலமாயிருக்கு. இது போல நிறைய அற்புதங்களும் நடத்தியிருக்காரு. ஒரு நாள் இயேசு சீடர்களோடு ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சிருக்காரு. அந்த கடல்ல அலை திடீர்னு அதிகமா உயர்ந்திருக்கு. மற்றவர்கள் எல்லாருமே பயந்து போய் கத்துறாங்க. ஆனா இயேசு அமைதியாவே இருந்திருக்காரு. அப்போது அவர் காற்றை கட்டளை செய்யும் போது அமைதி அமைதின்னு மட்டுமே சொல்லியிருக்காரு. வெகுவாக அந்த கடல் அமைதியாகி காற்றும் ஓஞ்சிருக்கு. அப்போ இயேசு அவர்களோட சீடர்களை பார்த்து நம்பிக்கையோட பண்ணினா உன்னாலையும் எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனா இவரோட பேசுற ஸ்டைலும் அவரோட மெசேஜும் அது சிலருக்கு பிடிக்கல. அந்த நேரத்து மத தலைவர்களும் ரோம ஆட்சியர்களும் இயேசு ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்த்தாங்க. அவரை ஒரே நாள்ல பிடிக்க திட்டமிட்டு அவரை பிடிக்கவும் செஞ்சாங்க. சதி சூழ்ச்சி மூலமா இயேசுவை சிலுவையில கொல்ற மாதிரி தீர்மானிச்சாங்க. கிபி 30ஆம் ஆண்டு கொல்கத்தா மலையில அப்பா இவர்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் உயிர் விட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு மனிதன் மரணிக்கிற கதையா தான் தோன்றும். ஆனா இதுக்கு மேலதான் ட்விஸ்டே இருக்கு. 3 நாட்களுக்கு அப்புறம் அவரது சமாதி காலியா இருந்திருக்கு. சீடர்கள் சொல்றாங்க அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. இயேசுவோட வாழ்க்கை ஒரு நல்ல மனிதனோட சாதனை மாதிரியே இல்ல, அது ஒரு மனிதன் மூலமா கடவுளை உணர்த்திய பயனன்னே சொல்லலாம். இயேசு உயிரோட இருக்கார் அப்படின்ற ஒரே ஒரு செய்தி தான் அவரோட சீடர்களுக்கு தைரியத்தையும் உறுதியுமே கொடுத்திருக்கு. ஒரே ஒரு செய்தி, இவர் உயிரோட இருக்கார், அதுதான் உலகம் முழுக்க கிறிஸ்டியனிட்டி பரவும் ஆரம்பிச்சது. அந்த கால சீடர்கள்ல ரொம்பவுமே முக்கியமானவங்க பீட்டர், யோவான், பவுல் மாதிரி பேர்கள் தான். பவுல் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் முதல்ல கிறிஸ்தவர்களை எதிர்த்ததிலே புகழ் பெற்றிருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஒரே ஒரு அனுபவம் தான் அவரோட ஒட்டுமொத்த லைஃபையுமே மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் அவரே கிறிஸ்டியனிட்டியோட நம்பர் 1 ப்ரமோட்டர்னே சொல்லலாம். அவங்க யாரும் ஒரு இடத்துல நிக்கல. கிரேக்கம், ரோம், ஏசியா, மைத்தர்
எல்லாத்துலயும் போய் இயேசுவோட வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது ஒன்னும் ஈஸி கதை கிடையாது. ரோமா பேரரசு யாரும் கிறிஸ்டியனிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. கிறிஸ்தவர்களை கெடுத்த மாதிரி துன்புறுத்தினாங்க. சில பேரை சிங்கங்களோட கூட வச்சு பப்ளிக் எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம். கிபி 313 ரோமா பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியானிட்டிக்கு அபிஷியலா ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தானே கிறிஸ்டியானிட்டியை தான் அபிஷியலா ரிலீஜனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம பைபிளின் புதிய ஏற்பாடு அபிஷியலா துவக்கப்பட்டிருக்கு. சர்ச்சஸ், ஸ்பைஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே அப்போதான் ஸ்ட்ரக்சரா ஆரம்பிச்சிருக்கு. சிறிய கூட்டத்துல துவங்கி இந்த இயக்கம் இன்னைக்கு உலகெங்கும் கோயில்களா வணக்கங்களா பெருமதிப்பா பரவி இருக்கு. இந்த பரவலுக்குள்ள நம்ம இந்தியாவுமே இருக்கு. தோமா அப்போஸ்தலர் இயேசுவோட சீடரே கிபி 52 மாமல்லபுரம் வழியா நம்ம நாட்டுக்கு வந்தாரு. அப்பவே கிறிஸ்டியானிட்டி நம்ம ஊர்ல அடிப்படைன்றது ஆரம்பிச்சிருச்சு. இது போல பயனுள்ள தகவல்களையும் ஆன்மீக வரலாற்றையும் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.